Hello everyone, welcome to NEET Preparation Tamil. இன்னைக்கு நம்ம aldehydes, ketones and carboxylic acid chapterல வந்து aldehydes and ketones வரைக்கும் ஃபுல்லா பார்க்கலாம். ஓகேவா? carboxylic acid அடுத்த வீடியோல ஃபுல்லா பார்த்துருவோம். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த சாப்டர் வந்து 2 வீடியோஸ்லயே முடிகிற மாதிரி. ஓகேவா? ஸோ இது கம்ப்ளீட்டா NCERT பேஸ்டா இருக்கும். எல்லா கான்செப்டும் உங்களுக்கு நான் வந்து கிளியர் பண்ணிடுவேன். ஓகே, போன சாப்டர் வரைக்கும் நம்ம கார்பன் ஆக்சிஜன் நடுவில் சிங்கிள் பாண்ட் பார்த்துருவோம். பட் இந்த சாப்டர்ல இருந்து நம்ம கார்பன் ஆக்சிஜன் நடுவில் டபுள் பாண்ட் இந்த மாதிரியான காம்பவுண்ட்ஸை டீல் பண்ணுவோம். இந்த காம்பவுண்ட் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கார்போனில் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். அதுல நிறைய டைப்ஸ், நிறைய இது இருக்கு, கிளாசிபிகேஷன்ஸ். மெயின்லி ஆல்டிஹைட், கீட்டோன், அமைட், எசைல் ஹெலைட், அப்புறம் கார்பாக்சிலிக் ஆசிட், அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஓகேவா? ஆல்டிஹைட்ல வந்து பார்த்தோம்னா ஒரு கார்பனில் குரூப், ஆல்கைல் குரூப், ஹைட்ரோஜன் இருக்கும். கீட்டோன் பொறுத்த வரைக்கும் கார்பனில் குரூப், 2 ஆல்கைல் குரூப் இருக்கும். அமைட்ல கார்பனில் குரூப், 6 ஆல்கைல் குரூப், அப்புறம் NH2 மாய்டி, அதாவது அமோனியா. அடுத்து எசைல் ஹைலைட் பொறுத்த வரைக்கும் கார்பனில் குரூப், ஆல்கைல் குரூப், அப்புறம் ஒரு ஹாலோஜன் இருக்கும். அடுத்து கார்பாக்சிலிக் ஆசிட்ல ஒரு OH, கார்பனில் குரூப், ஆல்கைல் குரூப். ஸோ இப்படிதான் பேசிக்கா வந்து எல்லா கார்பனில் குரூப்பும் இருக்கும். இந்த கார்பாக்சிலிக் ஆசிட் மட்டும் 2 டிரைவேட்டிவ்ஸ் இருக்காங்க. ஒருத்தங்க எஸ்டர், இன்னொருத்தவங்க ஆசிட் ஆன்ஹைட்ரேட். எஸ்டர் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆல்கைல் குரூப், ஒரு OR குரூப் இருப்பாங்க. அது வந்து ஆசிட் ஆன்ஹைட்ரேட்ல வந்து ஒரு ரெண்டுமே அல்கைல் குரூப்பா இருப்பாங்க. பட் அது டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக தான் இங்க R டேஷ் அப்படின்னு சொல்லி போட்டிருப்போம். ரெண்டுமே சேம் அல்கைல் குரூப் கிடையாது, ஒன்னு R இன்னொன்னு R டேஷ். ஓகேவா? ஸோ ரியல் லைஃப் அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா வெண்ணிலா, நம்மளோட ஃபிளேவரிங் ஏஜென்ட்ஸ், நல்ல ஒரு பெர்ஃபியூமிங் ஏஜென்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். லைக் ரெசின், அப்புறம் இந்த அட்ஜஸ்டிவ் பெயிண்ட், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். வெண்ணிலோட ஸ்ட்ரக்சர் இப்படிதான் இருக்கும். ஒரு ஃபீனாலோட ஒரு ஆல்டிஹைட் அட்டாச் இருக்கும், OCH3 இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? சால்சில் ஆல்டிஹைட் வந்து ஸ்வீட் மெடோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்னும் இல்ல, ஒரு ஃபீனாலோட ஒரு ஆல்டிஹைட் அட்டாச் ஆகிற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர். சினமால்டிஹைட்னா ஒன்னும் இல்ல, பட்டை, சினமன், அதுல இருந்து எடுப்பாங்க. சினமால்டிஹைடோட ஸ்ட்ரக்சரும் சிம்பிள் தான். ஒரு பென்சீன் ரிங் இருக்கும், CH டபுள் பாண்ட் CHO, இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் தான். ஸோ பேசிக்கா இவ்வளவுதான் உங்களுக்கு ரியல் லைஃப் அப்ளிகேஷன் பேஸ்ட் காம்பவுண்ட்ஸ்லாம் இருக்கும். அடுத்து நம்ம நோமென்கிளாச்சர்னு பார்த்தோம்னா காமன் நேமிங், ஐயூபேக் நேமிங் 2 இருக்கு. காமன் நேம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆல்டிஹைட், கீட்டோன்ஸ் அப்படின்னு தனித்தனியா பார்த்தோம் அப்படின்னா கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்கும் ஐயா, அதுல இருந்து இக்க ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு பதிலா ஆல்டிஹைட் அப்படின்னு போட்டோம்னா அவ்வளவுதான் காமன் நேமிங், ஆல்டிஹைடோட காமன் நேமிங். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அசிட்டிக் ஆசிட்னு எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அசிட்டிக் ஆசிட், இது ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட், இதுல இக்க ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு பதில் அசெட் ஆல்டிஹைட் அப்படின்னு போட்டோம்னா அவ்வளவுதான் அசெட் ஆல்டிஹைட், காமன் நேமிங், முடிஞ்சது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து கார்பாக்சிலிக் ஆசிட்ல இருந்து இக்க ரிமூவ் பண்ணிட்டு ஆல்டிஹைட் போட்டோம்னா ஆல்டிஹைடோட காமன் நேமிங் முடிஞ்சது. இதுல வந்து இது எங்க நம்ம இதெல்லாம் டிரைவ் பண்ணிருப்போம் அப்படின்னா காமன் நேமிங் வந்து லாட்டின், கிரீக், ஹிஸ்டரிக் ஆரிஜின், இந்த மாதிரியான பேசிஸ்ல நம்ம வந்து இது டிரைவ் பண்ணிருப்போம். ஆல்பா, பீட்டா, காமா, டெல்டா அப்படின்ற மாதிரி நம்ம டினோஷன்ஸ் பண்றதும் உண்டு. ஓகேவா? அதாவது கார்பன் விச் இஸ் டைரக்ட்லி அட்டாச் டு த ஆல்டிஹைட் குரூப் அப்படின்றது நம்ம வந்து ஆல்பா கார்பன், அதுக்கு பக்கத்துல இருக்கிறது பீட்டா, அதுக்கு பக்கத்துல இருக்கிறது காமா, அதுக்கு பக்கத்துல இருக்கிறது டெல்டா, இந்த மாதிரி நம்ம நேமிங் பண்றது உண்டு. இது நீங்க பேசிக்கா ரூல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளவா உங்களுக்கு எக்ஸாம்ஸ் கேட்க மாட்டாங்க. ஐயூபேக் தான் அதிகமா கேட்பாங்க. ஓகேவா? இப்போ கீட்டோன்ஸோட காமன் நேமிங் பொறுத்த வரைக்கும் ஃபீனோன் அப்படின்ற ஒரு சஃபிக்ஸ் ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். எசைல் ஃபீனோன் அப்படின்ற மாதிரி. ஒரு பேசிக் எக்ஸாம்பிள் ஆஃப் கீட்டோன் வந்து பார்த்தோம்னா அசிட்டோன். அசிட்டோன் வந்து ஒரு காமன் நேம். அதோட ஐயூபேக் நேம் என்ன அப்படின்னா டைமிதைல் கீட்டோன். இந்த பேரை வச்சு நீங்க அந்த ஸ்ட்ரக்சர் வரைஞ்சிடலாம். நீங்களே பாருங்களேன். கீட்டோன்னா என்ன? C டபுள் பாண்ட் O. டைமிதைல்னா 2 மிதைல் குரூப், CH3 CH3, அவ்வளவுதான். சிம்பிள் ஸ்ட்ரக்சர். அசிட்டோனோட ஸ்ட்ரக்சர் நெயில் பாலிஷ் மோர்ல தான் இருக்கும் இல்லையா, அவ்வளவுதான். அசைல் பிளஸ் ஃபீனான் அப்படின்ற மாதிரி நீங்க நேம் பண்ண வேண்டியது இருக்கும். இதுல ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஆல்டிஹைடுக்கு வந்து அசிட்டால்டிஹைட், பென்சால்டிஹைட் அப்படின்னு. அப்புறம் வந்து கீட்டோன் பொறுத்த வரைக்கும் அசிட்டோன், அசிட்டோஃபீனான், ப்ரோபியோஃபீனான், பென்சோஃபீனான், இந்த மாதிரி வரும். ஓகேவா? இது அவ்வளவா கேட்க மாட்டாங்க காமன் நேம்ஸ் பொறுத்த வரைக்கும். பட் when you come to ஐயூபேக் நேம், இதுல ஆல்கேன் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த ஆல்கேன்ல இருக்கிற ஈய கேன்சல் பண்ணிட்டு இன்கேஸ் ஆல்டிஹைட் இருந்தா ஆல்னு போட்டுக்கோங்க, கீட்டோனா இருந்தா 1 போட்டுக்கோங்க, அவ்வளவுதான். அவ்வளவே தான் உங்களுக்கு ஐயூபேக் நேமிங். ஸோ நம்ம ஆல்கோஹால் சாப்டர்ல பார்த்தோம் இல்லையா, பேசிக் ரூல்ஸ் என்னது? லாங்கெஸ்ட் கார்பன் செயின் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் வந்து ஆல்பாபெட்டிக்கல் ஆர்டர்ல அதை நேமிங் பண்ணணும். அதே ரூல்ஸ் தான் இதுக்கும் காப்பி பேஸ்ட் சேம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி நீங்க ஆனா வந்து இன்கேஸ் ரிங் ஸ்ட்ரக்சரா இருந்ததுன்னா, ஒரு புது ரூல் இதுல என்னன்னா ரிங் ஸ்ட்ரக்சரா இருந்தது அப்படின்னா, சைக்ளோ ஸ்ட்ரக்சரா இருந்தது அப்படின்னா பின்னாடியே ஒரு சஃபிக்ஸ் ஆட் பண்ணும். அது என்ன சஃபிக்ஸ் அப்படின்னா கார்பால்டிஹைட். அந்த சஃபிக்ஸை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. கார்பால்டிஹைட், திஸ் இஸ் தி சஃபிக்ஸ். இப்ப
இப்போ ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் அது சொல்றேன். இப்போ பாருங்க, இது ரிங் ஸ்ட்ரக்சர் கரெக்டா? பட் நான் நடுவுல இந்த மாதிரி ரிங் போடல. ரிங் போட்டா ஃபினைல் ஆயிடும். இது ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு பேசிக் ரிங் ஸ்ட்ரக்சர். அப்படின்னா இவங்க யாரு? சைக்ளோஹெக்சேன் கரெக்டா? இவங்க இது என்னது? சைக்ளோஹெக்சேன். ஏன்னா 6 இருக்காங்கன்னா அப்ப சைக்ளோஹெக்சேன். கட்டாயமா இவங்க யாரு? சைக்ளோஹெக்சேன். நான் என்ன சொன்னா ரிங் ஸ்ட்ரக்சர்னா பின்னாடியே கார்பால்டிஹைடு போட்டுடணும். கார்பால்டிஹைடு ரிங் ஸ்ட்ரக்சர்ல நம்ம வந்து 1 2 3 நம்பரிங் இப்படி தான் பண்ணணும். 4 5 6 அவ்வளவுதான். பட் அதுவே நீங்க நார்மல் ஸ்ட்ரக்சர்ல நீங்க நம்பரிங் பண்ண போறீங்க அப்படின்னா இப்ப இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கோங்களேன். இதுல நீங்க இதுல இருந்தே நம்பர் பண்ணணும். அதாவது 1 இதுல இருந்து நம்பர் பண்ணணும். 1 2 3 4 5 நியரஸ்ட் கார்பன் இதுதான். அப்ப தேர்ட் பொசிஷன்ல மித்தைல் இருக்கு. அப்ப 3 மித்தைல். இது என்னது? சைக்ளோ பென்டேன். ஈ வரணும். அந்த ஈய கேன்சல் பண்ணி நான் என்ன போட போறேன்? இப்போ ஈ வந்தா நான் என்ன போடணும்னு சொன்னேன்? 1 போட்டுருந்தேன். இன்கேஸ் அது கீட்டோனா இருந்ததுன்னா. இன்கேஸ் அது ஆல்டிஹைடா இருந்தா நம்ம என்ன பண்ணிருக்கணும்? ஏஎல் போட்டுருக்கணும். இவ்வளவுதான் உங்களுக்கு ஐபேக் மீனிங். ஒரு பேசிக் எக்ஸாம்பிள்ஸோட ஒரு ஜிஸ்ட் மாதிரி கொடுத்துருக்கேன். கிளியர் ஐடியா வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. தனியா இதை பேஸ் பண்ணி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்து ஒரு வீடியோவும் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ நோமன் கிளாஸ் முடிஞ்சது. இப்போ நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் கார்பனல் குரூப் பார்க்கலாம். பாருங்க, CO இதுக்கு நடுவில் ஒரு 3 பாண்ட் இருக்கு கரெக்டா? இது ஒன்னொன்னுக்குமே எவ்வளவு ஆங்கிள் இருக்கும் அப்படின்னா, ஓகேவா? இப்போ ஒன்னொன்னுக்குமே எவ்வளவு ஆங்கிள் இருக்கும்? இந்த ஆங்கிளோட வேல்யூஸ் என்ன? எவ்வளவு? 120 டிகிரி. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. திஸ் 120 டிகிரி. இவங்களோட ஹைபிரிடைசேஷன் இது sp2 ஹைபிரிடைசேஷன். இவங்களோட ஸ்ட்ரக்சர் பேரு ட்ரைகோனல் கோப்ளேனார். ஓகேவா? ட்ரைகோனல் கோப்ளேனார். இதுல நீங்க பார்த்தாலே தெரியும் 3 சிக்மா பாண்ட் இருக்கு கரெக்டா? 3 சிக்மா பாண்ட். இது ஒண்ணு. நான் கலர் டிஃபரன்ஷியேட் பண்றேன். 1 2 3 சிக்மா பாண்ட் இருக்கும். ஒரே ஒரு பை பாண்ட் இருக்கும் இது மேல. இந்த பை ஆர்பிட்டல்ஸ் எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா அது ஓவர்லாப் ஆகும். என்ன ஆகும்? ஓவர்லாப் ஆகி அது எலக்ட்ரான் கிளவுடா மாற ஆரம்பிக்கும். அதாவது இந்த மாதிரி கிளவுடா மாறிடும். எலக்ட்ரான் கிளவுடா மாறிடுச்சு. இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பை எலக்ட்ரான் கிளவுட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இது என்ன ஆகும்? கார்பனுக்கு வந்து பாசிட்டிவும் ஆக்சிஜனுக்கு ஹை எலக்ட்ரோ நெகட்டிவிட்டியும் வந்துடும். அதனாலதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா கார்பன் ஆக்சிஜன் டபுள் பாண்ட் இஸ் ஹைலி போலரைஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. போலரைஸ்ட். why it is polarized ரீசனிங் क्वेश्चनல கேட்டாங்கன்னா it is polarized due to high electronegativity of oxygen in relation to the carbon. கார்பனோட கம்பேர் பண்ணும்போது ஆக்சிஜன் வந்து ஹை எலக்ட்ரோநெகட்டிவ். அதனால நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கார்பன் இஸ் எலக்ட்ரோஃபிலிக். கார்பன் வந்து எலக்ட்ரோஃபிலிக் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் வந்து நம்ம ஆக்சிஜன் வந்து நியூக்ளியோஃபிலிக் அப்படின்னு சொல்லுவோம். நியூக்ளியோஃபிலிக். ஓகேவா? இப்போ இந்த கார்பன் வந்து லூயிஸ் ஆசிட், ஆக்சிஜன் வந்து லூயிஸ் பேஸ். ஸோ இது வரைக்கும் தான் உங்களுக்கு பேசிக்கா வந்து ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி தெரிஞ்சிருக்கணும். இவங்களோட பொலாரிட்டியை நீங்க எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னா ரெசனன்ஸ் பேஸ் பண்ணி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம். மோரோவர் இந்த கார்பனல் காம்பவுண்ட்ஸ் வந்து டைபோல் மொமெண்ட்ஸ் இருக்கும். டைபோல் மொமெண்ட்ஸ். இந்த டைபோல் மொமெண்ட்ஸை வச்சு மோர் போலார் தான் ஈத்தர்ஸ் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஈத்தர்ஸை காட்டிலும் இந்த கார்பனல் காம்பவுண்ட்ஸ் வந்து ஆர் மோர் போலார். அந்த பொலாரிட்டி நீங்க எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் தெரியுமா? ரெசனன்ஸை பேஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். சரி, அந்த ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி வரும் அப்படின்னா ஸ்டார்டிங்ல கார்பனல் காம்பவுண்ட் ஸ்ட்ரக்சர் இப்படி இருந்திருக்குமா? அது ரெசனேட் ஆகி சிங்கிள் பாண்ட் ஆயிட்டு கார்பனுக்கு பாசிட்டிவும் ஆக்சிஜனுக்கு நெகட்டிவும் வரும். இதுதான் அந்த ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர். இதை பேஸ் பண்ணி தான் நீங்க பொலாரிட்டியையும் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கார்பனல் குரூப்பையும் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பீங்க. இப்போ நம்ம பார்க்க போற கான்செப்ட் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். மெத்தனால் வந்து ரூம் டெம்பரேச்சர்ல கேஸா இருக்கும். எத்தனால் வந்து ரூம் டெம்பரேச்சர்ல ஒரு வாலடைல் லிக்விடா இருக்கும். இதோட பாயிலிங் பாயிண்டோட இது ட்ரெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஹைட்ரோ கார்பன் ஈத்தர்ஸ் வந்து ஆல்டிஹைட்ஸை விட பாயிலிங் பாயிண்ட் கம்மியா இருக்கும். ஆனா ஆல்கஹால்ஸ்க்கு ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸோட பாயிலிங் பாயிண்ட் அதிகம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ரிலேஷன். உங்க எக்ஸாம்ஸ்ல அடிக்கடி கேட்கறாங்க. ஓகேவா? ஸோ ஹைட்ரோ கார்பன் ஈத்தர் அண்ட் கம்பேர்ட் டு ஆல்டிஹைட் கீட்டோன் இட் இஸ் லெஸ். ஆனா ஆல்கஹால் தான் இருக்கிறதுல ஹையஸ்ட் பாயிலிங் பாயிண்ட் இருக்கும். ஏன் ஹைட்ரோகார்பன் ஈத்தர் ஆல்டிஹைட் கீட்டோனோட பாயிலிங் பாயிண்ட் கம்மி அப்படின்னா வீக் மாலிகுலர் டைபோல் இன்டராக்ஷன்.
அதுவே ஏன் ஆல்கஹாலோட பாயிலிங் பாயிண்ட் அதிகம் அப்படின்னா டியூ டு த ஆப்சன்ஸ் ஆஃப் இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். ஹைட்ரஜன் பாண்டிங்கோட ஆப்சன்ஸால தான் உங்களோட பாயிலிங் பாயிண்ட் அதிகமா இருக்கு. ஓகேவா? யூசுவலா ஆல்டிஹைட் கீட்டோன்ஸ் வந்து they are miscible in water. ஏன் they are miscible in water அப்படின்னு ரீசனிங் क्वेश्चनல கேட்டாங்கன்னா they form hydrogen bond. ஓகேவா? because they form hydrogen bond. ஓகேவா? coming to the next part, அவங்களோட solubility வந்து குறைஞ்சிட்டே போகும் with the increase in the length of the chain. செயினோட லென்த் இன்க்ரீஸ் ஆக ஆக solubility குறைஞ்சிட்டே போகும். லென்த் அதிகமாச்சு அப்படின்னா ஃபிராக்னன்ஸும் அதிகமாகும். அப்படின்னா அப்படியே ஆப்போசிட், லென்த் குறைஞ்சதுன்னா என்ன ஆகும்? பஞ்சன்ட் ஸ்மெல் ஆகும். அதாவது ஒரு மாதிரி ஃபவுல் ஸ்மெல், நல்ல ஸ்மெல் இல்லாம ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வரும். ஓகேவா? லென்த் குறைஞ்சது அப்படின்னா ஃபவுல் ஸ்மெல் இல்ல பஞ்சன்ட் ஆர்டர் வரும். லென்த் அதிகமாச்சுன்னா ஃபிராக்னன்ட் அண்ட் ஒரு பெர்ஃபியூமரிக் ரொம்ப குட் ஸ்மெல் வரும். ஓகேவா? அடுத்து it is fairly soluble in organic solvent like benzene, ether. அந்த மாதிரியான ஆர்கானிக் சால்வெண்ட்ஸ் வந்து இது ரொம்ப fairly soluble, பட் வந்து it is miscible in water. ஓகேவா? the uses of this aldehyde ketones அப்படின்னு கேட்டாங்கன்னா primarily they are used as solvent. industrial usesல வந்து starting materials யூஸ் பண்ணுவாங்க. formaldehyde இருக்கு இல்லையா, அதாவது 40% formalin அவங்களோட பயாலஜிக்கல் ஸ்பெசிமென்ஸை ப்ரிசர்வ் பண்றதுக்கு, பேக்லேட் ரெசின் மேக் பண்றதுக்கு, யூரியா க்ளூ, பாலிமர் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அசிட்டால்டிஹைட் வந்து அசிட்டிக் ஆசிட் ப்ரிப்பேர் பண்றதுக்கு, வினைல் அசிட்டேட் ப்ரிப்பேர் பண்றதுக்கு, பாலிமர் ட்ரக் இத்தைல் அசிட்டேட் ப்ரிப்பேர் பண்றதுக்கு அதுக்கெல்லாம் அசிட்டால்டிஹைட் யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு ஒரு நல்ல ஃபிராக்ரன்ஸ் இருக்கிறதுனாலயும் நல்ல ஒரு ஃபிளேவர் கொடுக்கறதுனாலயும் ஒரு ஃபிளேவரிங் ஏஜென்ட்டாவோ இல்ல பெர்ஃபியூம்ஸ்லயோ இது நிறையவே யூஸ் பண்ணுவாங்க. பென்சால்டிஹைட் பொறுத்த வரைக்கும் நிறைய ட்ரக்ஸ்ல வந்து பென்சால்டிஹைட் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி நல்ல கலர் கொடுக்கறதுனால டையாவும் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு இம்பார்ட்டன்ட் இண்டஸ்ட்ரியல் சால்வெண்ட்ல 2 எக்ஸாம்பிள் யார் அப்படின்னா அசிட்டோன் அப்புறம் இத்தைல் மித்தைல் கீட்டோன். ஓகேவா? இவ்வளவுதான் இவங்களோட யூசஸ். அதுக்கப்புறம் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும். இப்போ அடுத்து நம்ம வந்து ப்ரிப்பரேஷன் பார்த்துடலாம். இப்போ நம்ம பார்க்க போறது ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ். ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து ஆக்சிடேஷன் ஆஃப் ஆல்கஹால். ஒன்றும் இல்லை, நீங்க வந்து ஆல்கஹால் எடுத்துக்கோங்களேன். பிரைமரி ஆல்கஹால், செகண்டரி ஆல்கஹால். ஓகேவா? இப்போ பிரைமரி ஆல்கஹாலா இருந்தாங்க அப்படின்னா பிசிசி யூஸ் பண்ணுங்க. செகண்டரி ஆல்கஹால்னா குரோமேட் யூஸ் பண்ணுங்க. பிசிசி யூஸ் பண்ணி பிரைமரி ஆல்கஹால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆல்டிஹைட் கிடைக்கும். குரோமேட் யூஸ் பண்ணி செகண்டரி ஆல்கஹால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கீட்டோன் கிடைக்கும். ஓகேவா? இவ்வளவுதான் ஆக்சிடேஷன் ஆஃப் ஆல்கஹால் ரியாக்ஷன். secondary alcohol gives oxidation of secondary alcohol gives aldehyde. Oxidation of primary alcohol gives aldehyde and oxidation of secondary alcohol gives ketone. இவ்வளவுதான். ரெண்டாவது மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் வந்து டீஹைட்ரோஜினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. டீஹைட்ரோஜினேஷன் ஆஃப் ஆல்கஹால். அதாவது ஒன்றும் இல்லை, அதே பிரைமரி ஆல்கஹால் செகண்டரி ஆல்கஹாலையே எடுத்துக்கோங்க. பிரைமரி ஆல்கஹாலோட காப்பர் அட் 573 கெல்வின், செகண்டரி ஆல்கஹாலோட காப்பர் அட் 573 கெல்வின் இவங்க ஆட் பண்ணீங்கன்னா அகைன் உங்களுக்கு ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன் கிடைச்சிருவாங்க. இது வந்து டீஹைட்ரோஜினேஷன் சொல்லுவாங்க. இந்த மெத்தட் வந்து இட் இஸ் வெரி சூட்டபிள் ஃபார் இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன். வாலடைல் ஆல்கஹால் இருக்கு அப்படின்னா அது வந்து ஈஸியா வந்து வேப்பரா மாறிடுது. அப்படின்னும் போது அந்த வேப்பரை என்ன பண்றீங்க அப்படின்னா யூஆர் பாசிங் இட் டு த மெட்டல் கேட்டலிஸ்ட். அந்த மெட்டல் கேட்டலிஸ்ட் தான் இங்க நம்ம கேஸ்ல யாரு? காப்பர். சம்டைம்ஸ் நீங்க காப்பருக்கு பதிலா சில்வர் யூஸ் பண்றது உண்டு, ஏஜி யூஸ் பண்றது உண்டு. ஓகேவா? சோ பிரைமரி அண்ட் செகண்டரி ஆல்கஹாலை நீங்க டீஹைட்ரோஜினேஷன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன் ரெஸ்பெக்டிவா கிடைக்குது. அதான் நம்ம இப்ப இந்த ரியாக்ஷன்ல பார்த்தோம். சோ ஆக்சிடேஷன் முடிச்சாச்சு, டீஹைட்ரோஜினேஷன் முடிச்சாச்சு. இப்ப மூணாவதா என்ன ரியாக்ஷன் அப்படின்னா ஹைட்ரோ கார்பன்ல இருந்து யூ கேன் ப்ரிப்பேர். ஹைட்ரோ கார்பன்ல இருந்து எப்படி உங்களால ப்ரிப்பேர் பண்ண முடியும் அப்படின்னா அதுல ஃபர்ஸ்ட் மெத்தட் பேரு ஓசோனோலைசிஸ் அப்படின்னு சொல்லுங்க. ஓசோனோலைசிஸ் ஆஃப் ஆல்கீன். ஒன்னும் இல்ல, ஆல்கீன் எடுத்துப்பீங்க, அதாவது C டபுள் பாண்ட் C. இந்த ஆல்கீனோட ஓசோனோலைசிஸ் அப்படிங்கும்போது O3 மாலிக்யூல ஆட் பண்ணணும். ஓகேவா? அது நீங்க என்ன பண்றீங்க, ஜிங்க் ஆர் வாட்டர் சேர்த்து நீங்க அதை பண்ணீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு ஓசோனைட் அப்படின்ற ஒரு புது மாலிக்யூல் கிடைக்கும். ஓகேவா? அந்த ஓசோனைட் மாலிக்யூல் வீடு மாதிரி இருக்கும். சின்ன குழந்தைங்களாம் வரைவாங்களா அந்த மாதிரி, அந்த வீடு மாதிரி ஒரு காம்பவுண்ட், இப்படி ஒரு காம்பவுண்ட் கிடைக்கும். ஓகேவா? இதான் ஓசோனைட் மாலிக்யூல் சொல்லுவீங்க. இப்போ இந்த ஓசோனைட again you are going to pass zinc or water into it அப்படின்னும் போது you will get a compound like this, C double bond O plus O double bond C. அவ்வளவுதான். இதுதான் வந்து ஓசோனைசிஸ் ஆஃப் ஆல்கீன். you are getting a ketone. கரெக்ட்டா? இப்போ உங்களுக்கு கீட்டோன் கிடைக்குது. இது ஃபர்ஸ்ட் மெத்தட். ஹைட்ரோகார்பன் பேஸ் பண்ணி ஓசோனைசிஸ் ஆஃப் தி ஆல்கீன் பண்ணி உங்களுக்கு வந்து கிடைக்குது. இதுல இன்னொரு மெத்தட் இருக்கு, அதுதான் ஹைட்ரேஷன் ஆஃப் ஆல்கைன். ஹைட்ரேஷன் ஆஃப் எல்கைன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு அல்கைன் அப்போ C ட்ரிபிள் பாண்ட். கரெக்டா?
பிளஸ் ஹைட்ரேஷன் என்னும்போது கண்டிப்பா வாட்டர் ஆட் பண்ணும். அதோட கேட்டலிஸ்டா நீங்க H2SO4 சல்ஃபியூரிக் ஆசிட் 40% எடுத்துக்கிறீங்க. அப்படி இல்லைன்னா HgSO4 நீங்க எடுத்துக்கலாம். எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அசிட்டால்டிஹைட் வந்துடும். அப்படின்னா ஒன்றும் இல்லை, CH3CHO இதெல்லாம் அசிட்டால்டிஹைட், CH3CHO கிடைக்கும். இது அசிட்டால்டிஹைட் கிடைச்சிச்சு. ஓகேவா? இதான் ஹைட்ரேஷன் ஆஃப் ஆல்கைன். ஆல்கைன் ஹைட்ரேஷன் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டாங்கன்னா அசிட்டால்டிஹைட் எழுதிடுங்க. அவ்வளவுதான், அசிட்டால்டிஹைட். இவ்வளவுதான் ஒரு சில பேசிக் ப்ரிப்பரேஷன் மெத்தட். இப்போ கொஞ்சம் டெப்த்ல போனோம் அப்படின்னா, ப்ரிப்பரேஷனுக்குள்ளேயே நம்ம உள்ள டெப்தா போனோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து எஸ்டைல் குளோரைட்ல இருந்து இங்க இருந்து உங்களுக்கு ஒரு நேமிங் ரியாக்ஷன் வரும். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு நேமிங் ரியாக்ஷன், ரோசன்மன் ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரோசன்மன் ரிடக்ஷன் ரியாக்ஷன். ஓகேவா? அதாவது ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஒரு அசைல் குளோரைடு ஆசிட் குளோரைடை ஹைட்ரோஜனேட் பண்ணுவீங்க ஒரு கேட்டலிஸ்ட் லைக் பெலேடியம் பேரியம் சல்ஃபேட் யூஸ் பண்ணி. இப்போ ஒரு ஆசிட் குளோரைடு, இந்த கேஸ்ல பென்சாயில் குளோரைடு எடுக்கிறேன், C+Cl. ஓகேவா? இந்த பென்சாயில் குளோரைடோட நான் H2 பெலேடியம் பேரியம் சல்ஃபேட் ஆட் பண்ண போறேன். H2 பெலேடியம் பேரியம் சல்ஃபேட் ஆட் பண்ணா எனக்கு பென்சால்டிஹைட் கிடைக்கும். இதுதான் ரோசன்மன் ரிடக்ஷன். இது ஃபர்ஸ்ட் நேமிங் ரிடக்ஷன். நம்ம ரெண்டாவதா பார்க்க போறது வந்து ஸ்டீஃபன் ரியாக்ஷன். இதுவும் ரெண்டாவது ஒரு நேமிங் ரியாக்ஷன் தான். இதுல என்ன பண்ணுவாங்க, நைட்ரைல் இல்ல எஸ்டர் யூஸ் பண்ணி பண்ணுவீங்க. அதாவது நைட்ரைலோட ஸ்டானஸ் குளோரைட் SnCl2. இதுக்கு ஒரு நிமானிக் தரேன், ஸ்டீஃபன் SN. கரெக்டா? அப்ப SnCl2 அப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டீஃபன் ரியாக்ஷன் SnCl2, அதோட HCl யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு RCH டபுள் பாண்ட் NH ஒரு காம்பவுண்ட் கிடைக்கும். இது அகைன் நீங்க ஹைட்ரலைஸ் பண்ணணும், H3O+ யூஸ் பண்ணி ஹைட்ரலைஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஆல்டிஹைட் கிடைக்கும். இதான் ஸ்டீஃபன் ரியாக்ஷன். இது மட்டும் தான் ஸ்டீஃபன் ரியாக்ஷன். நிறைய பசங்க இன்னும் 2 ரியாக்ஷன் உங்க புக்ல கொடுத்துருப்பாங்க, அதோட கன்ஃபியூஸ் பண்ணிப்பீங்க. அந்த 2 ரியாக்ஷன் என்னன்னு நான் இங்க எழுதுறேன், அதாவது ஸ்டீஃபன் ரியாக்ஷன்ல வராது. ஓகேவா? ஒரு நைட்ரைல் குரூப் எடுத்துட்டு அதுல நீங்க டைபால் ஆட் பண்ணுவீங்க. டைபால் இல்ல ஒரு எஸ்டர் எடுத்துக்கோங்களேன். எஸ்டர்னா இந்த வீடியோட ஸ்டார்ட்லயே சொன்னேன், இங்க இருக்கும் அந்த காம்பவுண்ட். கரெக்டா? இப்போ இந்த எஸ்டரோடையும் நீங்க டைபால் ஆட் பண்ணீங்கன்னா டைரக்டா உங்களுக்கு ஆல்டிஹைட் கிடைக்கும். இல்லன்னு நான் சொல்ல, கிடைக்கும். பட் ஆனா இது ஸ்டீஃபன் ரியாக்ஷனான்னு கேட்டீங்கன்னா இல்ல, இது ஸ்டீஃபன் ரியாக்ஷன் கிடையாது. இது மட்டும் தான் ஸ்டீஃபன் ரியாக்ஷன். புரிஞ்சுதா? ஓகேவா? சோ நைட்ரைல்ஸ் ஆர் செலக்டிவ்லி ரெடியூஸ்ட் பை டை. இந்த டைபாலோட ஃபுல் நேம் என்னன்னு கேட்பாங்க, அதையும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. நான் இங்க எழுதுறேன் டைபாலோட ஃபுல் நேம். ஓகேவா? சோ டைபாலோட ஃபுல் நேம் என்ன அப்படின்னா டை ஐசோ பியூட்டைல் அலுமினியம் ஹைட்ரைடு. டைபால். ஓகே, டைஐசோபியூட்டைல் அலுமினியம் ஹைட்ரைடு. டைஐசோபியூட்டைல் அலுமினியம் ஹைட்ரைடு. ஓகேவா? டைஐசோபியூட்டைல் அலுமினியம் ஹைட்ரைடு டைபால் H அப்படின்னு சொல்லி எழுதிங்க. ஓகேவா? புரிஞ்சுதா? இது வந்து இமைனா மாத்திக்கும். அந்த இமைனை நீங்க ஹைட்ரலைஸ் பண்ணி ஆல்டிஹைடா மாத்துவீங்க. புரிஞ்சுதா இது வரைக்கும்? எஸ்டரையும் அதே மாதிரி யூ கேன் ரெடியூஸ் டு ஆல்டிஹைட்ஸ். இது வந்து நைட்ரைல்ஸ் அண்ட் எஸ்டர்ல இருந்து எப்படி ரெடியூஸ் பண்ணலாம். அடுத்த மெத்தட் வந்து ஹைட்ரோகார்பன்ல இருந்து. அடுத்த மெத்தட் வந்து ஹைட்ரோகார்பன். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஆக்சிடேஷன் ஆஃப் மித்தைல் பென்சீன். அதாவது குரோமைல் குளோரைடு யூஸ் பண்ணி என்ன பண்ணுவீங்கன்னா அந்த காம்பவுண்டை வந்து ஆக்சிடேட் பண்ணி குரோமியம் காம்ப்ளெக்ஸா மாத்துவீங்க. அந்த குரோமியம் காம்ப்ளெக்ஸை திரும்பி ஹைட்ரலைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பென்சால்டிஹைட் கிடைக்கும். அந்த ரியாக்ஷன் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆக்சிடேஷன் ஆஃப் மித்தைல் பென்சீன் ஈப்ராக் ரியாக்ஷன். இது ஒரு நேமிங் ரியாக்ஷன். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ரிடக்ஷன் ரியாக்ஷன் தான். ஓகேவா? சாரி, ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். இது ஆக்சிடேஷன் ஆஃப் மித்தைல் பென்சீன். இப்போ ஒண்ணும் இல்ல, மித்தைல் பென்சீன்னா டொலுவீன். காமன் நேம் ஆஃப் மித்தைல் பென்சீன். அதாவது ஒரு பென்சீன் ரிங்கோட CH3 அட்டாச் ஆயிருக்கும், அதான் மித்தைல் பென்சீன் டொலுவீன். இப்போ இந்த டொலுவீனை ஆக்சிடைஸ் பண்றதுக்கு நான் குரோமைல் குளோரைடு யூஸ் பண்றேன், CrO2Cl2. இந்த காம்பவுண்ட் பேர் என்ன? குரோமைல் குளோரைடு. சரிங்களா? இப்போ நான் குரோமைல் குளோரைடு யூஸ் பண்ணேன்னா CrO2Cl2 இந்த பிரசன்ஸ் ஆஃப் CS2 நான் அதை ஆக்சிடைஸ் பண்ணேன் அப்படின்னா I'll get a chromium complex. அதுல CH இதே காம்பவுண்ட் நான் திருப்பி எழுதுறேன், CrO2 H மட்டும் ஒரு எக்ஸ்ட்ரா வந்துரும், Cl2 twice. பிகாஸ் நான் இங்க இருந்து 2 H நான் ரிமூவ் பண்றேன் அப்படின்றதுனால அந்த இங்க ஒரு H போட்டுட்டு மீதி இது twice அப்படின்னு போட்டேன்னா H2 ஆயிடும். கரெக்டா? அதனாலதான் இந்த மாதிரி அந்த குரோமியம் காம்ப்ளெக்ஸ் வந்துச்சு. அதை நான் திரும்பி ஹைட்ரலைஸ் பண்ணணும். திரும்பி நான் அதை என்ன பண்ண போறேன்? ஹைட்ரலைஸ் பண்ண போறேன் H3O+. அப்போதான் எனக்கு பென்சால்டிஹைட் கிடைக்கும், CHO.
இதுதான் ஈட்டாட் ரியாக்ஷன். புரிஞ்சுதா? அதாவது டொலுவீன், இது என்னது இந்த காம்பவுண்ட் பேரு மிథైల్ பென்சீன் டொலுவீன். டொலுவீனை ஆக்சிடைஸ் பண்றேன் யூசிங் குரோமைல் குளோரைட் CrO2Cl2 CH2 ஓட பிரசன்ஸ்ல. அப்போ எனக்கு இந்த மாதிரி ஒரு குரோமியம் காம்ப்ளெக்ஸ் வந்து கிடைக்குது. அந்த குரோமியம் காம்ப்ளெக்ஸை ஹைட்ரலைஸ் பண்ணா எனக்கு பென்சால்டிஹைட் கிடைக்கும். இதுதான் ஈட்டாட் ரியாக்ஷன். இதுலயே இந்த ஹைட்ரோ கார்பன்லயே ரெண்டாவது ஒரு மெத்தட் இருக்கு. அது என்னன்னா குரோமிக் ஆக்சைடு யூஸ் பண்ணி ஹைட்ரலைஸ் பண்ணுவாங்க. அதாவது டொலுவீன் அப்படி இல்லைன்னா சப்ஸ்டிடியூட்டட் டொலுவீனை வந்து பென்சில் ஐடினா மாத்திட்டு பென்சில் ஐடின் டைஎசிடேட்டா மாத்திட்டு யூசிங் குரோமிக் ஆசிட் இந்த ஆசிடிக் ஆனஹைட்ரேட் அந்த பென்சிலின் ஐடின் டைஎசிடேட்டை திரும்பி ஹைட்ரலைஸ் பண்ணீங்க அப்படின்னா வித் ஆக்வஸ் ஆசிட் யூ கெட் அ பென்சால்டிஹைட். உங்களுக்கு புரியாத மாதிரி இருக்கும். பட் இப்போ நான் இந்த ரியாக்ஷன் எழுதுனா கொஞ்சம் லைட்டா புரியும். அதை நான் என்ன சொல்றேன் இப்போ நல்லா பாருங்க. குரோமிக் ஆக்சைடு யூஸ் பண்ணி அதே டொலுவீன் தான், புதுசா இந்த காம்பவுண்ட் எடுக்கல, அதே மிథైల్ பென்சீன் டொலுவீன் குரோமிக் ஆக்சைடு யூஸ் பண்ணி ஹைட்ரலைஸ் பண்ணுறோம். ஓகேவா? குரோமிக் ஆக்சைடு தான் CrO3 யூஸ் பண்ணி CH3CO2O. ஓகேவா? இப்போ அது வந்து 273 ல இருந்து 283 கெல்வின்ல வந்து ஹீட் பண்ண அப்படின்னா எனக்கு இந்த பென்சீன் ரிங்கோட CH இந்த காம்பவுண்ட் அப்படியே வரும் OCOCH3. ஓகேவா? OCOCH3 twice. அகைன் இதை நான் ஹைட்ரலைஸ் பண்ணேன் அப்படின்னா H3O+ வச்சு எனக்கு திரும்பி பென்சால்டிஹைட் கிடைச்சிடும். சேம் காம்பவுண்ட் தான் கிடைக்கும். நீங்க வந்து குரோமைல் குளோரைட் CrO2Cl2 யூஸ் பண்ணாலும் சரி, இல்ல குரோமிக் ஆக்சைடு CrO3 யூஸ் பண்ணாலும் சரி, உங்களுக்கு ஃபைனலா பென்சால்டிஹைட் தான் கிடைக்க போகுது. புரியுதா? பென்சால்டிஹைட் தான் கிடைக்க போகுது. இப்போ லாஸ்டா நம்ம என்ன இந்த ஹைட்ரோ கார்பன்லயே இன்னொரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தட் பேர் என்ன அப்படின்னா சைடு செயின் குளோரினேஷன். என்னது? சைடு செயின். இந்த சைடு செயின் குளோரினேஷன் இருக்கு இல்லையா, இதுதான் இண்டஸ்ட்ரியல் யூசஸ்க்குலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதிகமா இவங்களை தான் வந்து கமர்ஷியல் மேனுஃபேக்சரிங் ஆஃப் பென்சால்டிஹைடுக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? கமர்ஷியலா வந்து பென்சால்டிஹைட் மேனுஃபேக்சர் பண்ணோம் அப்படின்னா நம்ம சைடு செயின் குளோரினேஷன் பண்ணுவோம். அதாவது ஒன்றும் இல்லை, அகைன் இவங்களையும் நம்ம டொலுவீன் ஹைட்ரோ கார்பன்னாலே டொலுவீன் வந்துடும். அதுல யூவி ஒரு குளோரின் யூஸ் பண்ணி நம்ம குளோரினேஷன் பண்ணா நமக்கு பென்சால் குளோரைட் வரும். ஒன்றும் இல்லை, பென்சீன் ரிங்கோட CHCl2 வரும். இவங்களை நான் திரும்பி ஹைட்ரலைஸ் பண்ண போறேன் H2O at 373 கெல்வின் பண்ண அப்படின்னா எனக்கு திரும்பி பென்சால்டிஹைட் வந்துடும். CHO பென்சால்டிஹைட். சிம்பிளா இருக்கா? டொலுவீனோட குளோரினேஷன் பண்ணா CHCl2 பென்சால் குளோரைட் வருது. அதை ஹைட்ரேஷன் பண்ற 373 கெல்வின் அப்படின்னா எனக்கு பென்சால்டிஹைட் வரும். இதுதான் கமர்ஷியல் மெத்தட். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட் த கமர்ஷியல் மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன். டைரக்டா குளோரினேஷன் கொடுக்கல அப்படின்னாலும் இது கேட்பாங்க. கமர்ஷியல் மெத்தட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் ஆஃப் பென்சால்டிஹைட் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க குளோரினேஷன் ரியாக்ஷன் தான் எழுதணும். ஓகேவா? அடுத்த ஒரு லாஸ்ட் மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்டிஹைட் புக்ல கொடுத்துருக்கிறது இட் இஸ் கேட்ரமேன்-கோச். இது ஒரு நேமிங் ரியாக்ஷன். கேட்ரமேன்-கோச் ரியாக்ஷன். இது ரொம்ப சிம்பிளான ரியாக்ஷன். டைரக்டா வரும். பென்சீன் இல்ல அது டெரிவேட்டிவ் வந்து கார்பன் மோனாக்சைடு ஹைட்ரஜன் குளோரைடோட இந்த பிரசன்ட் ஆசிட் அலுமினியம் குளோரைட் இல்ல காப்பர் குளோரைட் யூஸ் பண்ணி நீங்க ரெடியூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பென்சால்டிஹைட் இல்ல சப்ஸ்டிடியூட்டட் பென்சால்டிஹைட் கிடைக்கும். ஒன்றும் இல்லை, டைரக்டா ஒரு பென்சீன் ரிங்கோட கார்பன் மோனாக்சைடு HCl ஆன்ஹைட்ரஸ் அலுமினியம் குளோரைட் இல்ல காப்பர் குளோரைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பென்சால்டிஹைட் டைரக்டா கிடைக்குது. இந்த ரியாக்ஷன் ஈஸியா இருக்கா? ஒன்றும் இல்லை, பென்சீனோட பென்சால்டிஹைட் கிடைச்சிருது. இப்போ இதுல இந்த ரியாக்ஷன் உங்களுக்கு ஒரே ஒரு டிஃபிகல்ட்டி என்ன அப்படின்னா இந்த ரியாஜென்ட் ஞாபகம் வச்சுக்கிறது. அதுக்கு நான் ஒரு நேமோனிக் தந்துடுறேன். ஓகேவா? இங்க பாருங்க, இந்த நேம்லயே இருக்கு கேட்ரமேன்-கோச். இதுல CO இருக்கா? CO எழுதியாச்சு. HCl இருக்கா? HCl எழுதியாச்சு. ஆன்ஹைட்ரஸ் அலுமினியம் குளோரைடுக்கு A ஃபார் அலுமினியம் குளோரைட் ஞாபகம் வச்சுக்கோங்க. காப்பர் குளோரைடுக்கு இந்த CAவை ஞாபகம் வச்சுக்கோங்க. முடிஞ்சது. காப்பர் குளோரைட் முடிஞ்சது, அலுமினியம் குளோரைட் முடிஞ்சது, ஆன்ஹைட்ரஸ் கார்பன் மோனாக்சைடு HCl. இவ்வளவுதான் எல்லா மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்டிஹைட்ஸ் முடிச்சாச்சு. அவ்வளவுதான், ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்டிஹைட்ஸ் கத்தம். இப்போ நம்ம ப்ரிப்பரேஷன் ஆஃப் கீட்டோன்ஸ் பார்த்தோம்னா சிம்பிளா தான் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா தான் கொடுத்துருக்காங்க. எசைல் குளோரைட்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ணலாம்னு கொடுத்துருப்பாங்க. எசைல் குளோரைட் ஒன்றும் இல்லை. இப்போ நீங்க கிரிக்னார் ரியேஜென்ட் எடுத்துக்கோங்க. RMgx 2 கிரிக்னார் ரியேஜென்ட் எடுத்திருக்கோம். அதோட கேட்மியம் குளோரைட் CdCl2. அப்ப என்ன ஆகும்? அப்படியே Cr2Cd plus MgxCd கிடைக்குதா? இது வைஸ் இந்த மாதிரி காம்பவுண்ட் கிடைக்கும். ஓகேவா? அதே மாதிரி 2R-CCl டபுள் பாண்ட்
இங்கே திரும்பி R2CD யூஸ் பண்ண அப்படின்னா cadmium யூஸ் பண்ணி 2R' C double bond to R plus CdCl2. இது வந்து பேசிக் அசைல் குளோரைட்ல இருந்து யூ கேன் ப்ரிப்பேர் அ கீட்டோன். இன்னொரு ரெண்டாவது மெத்தட் என்னன்னா நைட்ரைல வந்து கிரிக்னார்ட் ரியாக்ஷனோட ட்ரீட் பண்ணிட்டு அப்புறம் ஹைட்ரலைஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு கீட்டோன் வரும் நைட்ரைல். இப்போ நைட்ரைல்னா ஒன்றும் இல்லை, இப்போ RCN கரெக்டா, அதோட திரும்பி நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ஒரு அரைல் AR MgBr இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஈத்தர் போட்டிங்கன்னா உங்களுக்கு திரும்பியும் இங்க என்ன கிடைக்கும் அப்படின்னா RC இந்த N இருக்கு இல்லையா, அத நான் வந்து ட்ரிபிள் பாண்டா இருந்தது டபுள் பாண்ட் அண்ட் சிங்கிள் பாண்டா பிரேக் பண்ணிக்கிறேன். இங்க வந்து N அப்படியே இருக்கட்டும், இந்த N-ஓட இந்த MgBr வந்து அட்டாச் ஆயிடும். ஸோ N MgBr அண்ட் இந்த இடத்துல இந்த அரைல் குரூப் வந்து இன்னொரு பாண்டோட அட்டாச் ஆயிடும். ஓகேவா? இப்போ இவங்க நான் வந்து ஹைட்ரலைஸ் பண்றேன், H3O யூஸ் பண்ணி ஹைட்ரலைஸ் பண்ணேன் அப்படின்னா I'll get RC double bond OAR. ஒன்றும் இல்லை, ஹைட்ரலைஸ் பண்ணீங்கன்னா இந்த மொத்த காம்பவுண்டுக்கு பதிலும் you have to just put O, அவ்வளவுதான், வேற எந்த ரிப்ளேஸ்மெண்ட்டும் இல்லை. இவ்வளவுதான் நைட்ரைல இருந்து நீங்க கீட்டோன் ஈஸியா பண்ணிடலாம். அந்த காம்பவுண்டுக்கு பதில் O ரிப்ளேஸ் ஆயிடும் ஹைட்ரலைஸ் பண்ணும்போது, சிம்பிளா முடிஞ்சிடும். ஓகேவா? லாஸ்ட் ஒரு ரியாக்ஷன் இதான் இருக்கிறதே லாஸ்ட் ப்ரிப்பரேஷன் மெத்தட். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிடும். பென்சீன் சப்ஸ்டிட்யூட்டட் பென்சீன்ல இருந்து எப்படி பண்ணலாம்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒன்றும் இல்லை, பென்சீன்ல சப்ஸ்டிட்யூட்டட் பென்சீன்ல வந்து நீங்க ஆசிட் குளோரைடு யூஸ் பண்ணி இந்த பிரசன்ஸ் ஆன்ஹைட்ரஸ் அலுமினியம் குளோரைடு யூஸ் பண்ணி பண்ணணும், கீட்டோன் கொடுக்கும். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இது ஒரு நேமிங் ரியாக்ஷன். ஃப்ரீடல் கிராஃப்ட் இது ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம் ஆல்கஹால் லெசன்ல கூட. ஃப்ரீடல் கிராஃப்ட் அசைலேஷன் ரியாக்ஷன் ரொம்ப சிம்பிளான ரியாக்ஷன் தான். ஒன்றும் இல்லை, ஒரு பென்சீன் ரிங் இருக்கும், அந்த பென்சீன் ரிங்கோட ஒரு அரைல் இல்லைன்னா ஒரு alkyl acid chloride in the presence of anhydrous aluminum chloride. anhydrous aluminum chloride ஒரு பென்சீன், அப்புறம் வந்து ஆசிட் இல்ல ஆல்கைல் ஒரு அரைல் குளோரைடோட ஆசிட் குளோரைடோட ட்ரீட் பண்ண போறீங்க இந்த presence of anhydrous aluminum chloride. அப்ப அந்த பென்சீனோட ஒரு கார்பன் வரும், அந்த கார்பன் டபுள் பாண்ட் இங்க AR இல்லைன்னா R. இவ்வளவுதான் கீட்டோன் ப்ரிப்பேர் ஆயிடுச்சு. எப்படி? இங்க ஒரு பென்சீன் இங்க இருக்கு, அந்த பென்சீனோட கீட்டோன் அட்டாச் ஆயிடுச்சு, இன்னொரு பக்கம் அட்டாச் இருக்கும்ல, சும்மா புதுசா பார்க்க RAR அப்படின்னு போட்டுட்டீங்கன்னா முடிஞ்சது. இதோட ப்ரிப்பரேஷன் எல்லாமே முடிச்சாச்சு. ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்டிஹைட் எப்படி பண்ணணும், ப்ரிப்பரேஷன் ஆஃப் கீட்டோன் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி மொத்தமா இந்த வீடியோ சொல்லியாச்சு. இப்போ நம்ம இந்த வீடியோ வரைக்கும் நம்ம எல்லாத்தையுமே ப்ரிப்பரேஷன் வரைக்கும் மொத்தமா பார்த்தாச்சு. ஈவன் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி யூசஸ் பார்த்தாச்சு. இன்னும் ஆல்டிஹைட் கீட்டோன்ல மிச்சம் இருக்கிறது கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் மட்டும்தான். கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நான் வந்து ஒரு ஒன் ஷார்ட்டா அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் மட்டும் ஒன் ஷார்ட்டா வந்து நான் மோஸ்ட்லி நாளைக்கு அப்லோட் பண்றேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.